लेकिन आगे आने वाला जो समय है बहुत जल्दी, ஆனா வரப்போற நேரம் என்ன இருக்குதோ ரொம்ப சீக்கிரமாக வர நேரம். उसमें हर मनुष्य आत्मा ये रियलाइज करेगी அதுல ஒவ்வொரு மனித ஆத்மா இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க कि कोई किसी का बाप नहीं, யாரு யாருக்குமே அப்பா இல்ல. बाप बाप नहीं रहेगा, बच्चा बच्चा नहीं रहेगा. அப்பா அப்பாக இருக்க மாட்டாங்க, குழந்தை குழந்தையாக இருக்காது. माँ माता ने अभी भी माँ माता नहीं रही. उड़ीसा में इतना மாதா அம்மா ஆகி இருக்கிறது இல்ல. இப்ப கூட ஒடிசால आकाल पड़ता है बीच बीच में அந்த அளவுக்கு பஞ்சம் ஏற்படுது நடுநடுல. कि माताएं अपने बच्चों को बेच देती है, चीड़ फाड़ के खा जाती है, भूख मिटा देती है. மாதாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைகளை என்ன செஞ்சு சேல் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்கள கட் பண்ணி சாப்பிட்டுடுறாங்க தன்னோட பசிய தூரம் பண்ணிக்கிறதுக்காக. बच्चों குழந்தைகளை और लोगों को किसी को पता ही नहीं पड़ता. பிறகு ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியறது இல்ல, இந்த விஷயம் பற்றி தெரியாது. आगे चल करके ये स्पष्ट नजारे सामने आएंगे. வருங்காலத்துல இந்த தெளிவான சீன்ன்றது தென்படும். पानी की बूंद नहीं मिलेगी पीने के लिए, தண்ணிக்கான ஒரு சொட்டு கூடயும் கிடைக்காது குடிக்கிறதுக்காக. इतना आघात पड़ेगा जबरदस्त. அந்த அளவுக்கு பஞ்சம் பட்னி ஏற்படும். ஜபர்தஸ்த் அப்படின்னா ரொம்ப அதிக லெவல்ல. कहते भी हैं जब राजा पापी होता है तो उसके சொல்லவும் செய்றாங்க எப்போ ராஜா பாவியாக இருப்பாங்க அப்போ राज्य में அவங்களோட ராஜ்யத்துல अकाल, அந்த ராஜ்யத்துல பஞ்சம் ஏற்படும். तो पाप की अति होती जा रही है. वो तो एक राजा होता है. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பாவத்தினோட அதி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. அது ஒரு ராஜாவினோட பேச்சாச்சு. और यहाँ तो பிறகு இங்க यहाँ तो ढेरों राजा हैं. இங்க நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. जो कुर्सी में बैठ रहा वही राजा अपनी राजा ही चलाता है. யாரு சீட் மேல உட்காராங்களோ அவங்களே தன்னோட ராஜாங்கத்தை நடத்துறாங்க. अपनी मनमानी करते हैं. தனக்கு எப்படி வேணுமோ அப்படி நடத்துறாங்க. तो जब ढेर राजा होंगे, ढेर मनमानी करेंगे तो पाप कितने हो जाएंगे. இப்போ நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, நிறைய வழிமுறைகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? பாவம் என்ன ஆகும்? ढेर सारे पाप हो जाते हैं. நிறைய பாவங்கள் ஆயிடும். तो वो पाप जो है वो सर पर चढ़कर के नाचेंगे. அப்போ அந்த பாவம் என்ன இருக்குது? தலை மேல ஏறி டான்ஸ் பண்ணும். अभी ज्यादा टाइम नहीं रह गया. இப்போ அதிக டைம் ஒன்றும் இல்லை. 70 साल होने जा रहे हैं भगवान को आए हुए सृष्टि पर. 70 வருஷம் ஆக போகுது பகவான் வந்து இந்த சிருஷ்டிக்கு. दुनिया के जितने भी धर्म पिताएं हैं सबने 100 वर्ष के अंदर ही मनुष्य की आयु कितनी ज्यादा से ज्यादा. எத்தனைலாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே 100 வருஷங்களுக்குள்ள மனிதனோட ஆயுள் அதிகதிலும் அதிகம்னா எத்தனை வருஷங்கள்? 100 வருஷங்கள். 100 वर्ष के अंदर सभी धर्म पिताओं ने आकर अपना धर्म स्थापन किए. 100 வருஷங்களுக்குள்ள எல்லா தர்ம பிதாக்கள் வந்து தன்னோட தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. चाहे बौद्ध धर्म हो, चाहे इस्लाम धर्म हो, चाहे क्रिश्चियन धर्म हो. பௌத்த தர்மா இருக்கலாம், இஸ்லாம் தர்மா இருக்கலாம், இல்லைன்னா கிறிஸ்டியன் தர்மா இருக்கலாம். भगवान की सृष्टि पर आकर के பகவானும் இந்த உலகத்துக்கு வந்து ब्रह्मा के द्वारा 100 साल के अंदर பிரம்மா மூலமாக 100 வருஷங்களுக்குள்ள नई सृष्टि की स्थापना करता है. புது சிருஷ்டியினோட ஸ்தாபனைய செய்றாங்க. और पुरानी दुनिया का பிறகு பழைய உலகத்தினோட विनाश करता है. और धर्म पिताएं விநாசம் செய்றாங்க. पुरानी परंपराओं का विनाश नहीं करते. மத்த தர்ம பிதாக்கள் பழைய சிருஷ்டியினோட விநாசம் செய்யறது இல்ல. वो सिर्फ अपना धर्म स्थापन करके चले जाते हैं. அவங்க வெறும் தன்னோட தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடுறாங்க. और भगवान பிறகு भगवान की सिद्ध है பகவானோட விசேஷமா இருக்கு. ये पुरानी परंपराओं का विनाश भी करता है. பழைய பரம்பரைகள் என்ன இருக்குதோ அத விநாசத்தை கூடயும் செய்றாங்க. அத जो पुराने नीति, பிறகு பழைய நீதிகள், रीति रस्म रिवाज, कायदे कानून, கலாச்சாரங்கள், நியமங்கள்,
பிறகு சட்டங்கள் उन सब का पर्दाफाश कर देता है। ये सब झूठे हैं। அது எல்லாமே அவங்களது எல்லாமே ஓபன் பண்ணிடுறாங்க, இவங்க எல்லாமே பொய்யானவங்க இருக்காங்கன்னு. और सत्य सनातन धर्म की स्थापना, பிறகு சத்திய சனாதன தர்மத்தினோட ஸ்தாபனையை செய்றாங்க. दोनों कार्य करते हैं। ரெண்டு வேலைகளை கூடயும் செய்றாங்க. दोनों कार्य जब संपन्न होते हैं तो श्रेष्ठ आत्माएं जो बचती हैं उनकी विष्णु के द्वारा ரெண்டு காரியம் எப்போ செய்றாங்களோ அப்போ சிரேஷ்ட ஆத்மாக்கள் யாரு நிஜமாக இருப்பாங்களோ அவங்களோட பாலனை விஷ்ணு மூலமாக அவங்களுக்கு விஷ்ணு மூலமாக பாலனை நடக்கும். अभी वो दुनिया जल्दी ही सामने आने वाली है। பாபா சொல்றாங்க இப்போ அந்த உலகம் சீக்கிரமாக முன்னாடி வர போகுது. 30-32 साल कोई बहुत नहीं होते। 30-32 வருஷங்கள் இதென்ன ரொம்ப இல்ல, ரொம்ப அதிகம் இல்ல. टाइम बड़ी फास्ट गति से आगे दौड़ता चला जा रहा है। டைம் ரொம்ப ஸ்பீடாக வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்கு. पता ही नहीं चलता कितना समय कितनी जल्दी बीत गया। தெரியறதே இல்ல எவ்வளவு சமயம் எவ்வளவு ஸ்பீடாக போயிடுச்சுன்றது தெரியறது இல்ல, எப்படி ஸ்பீடாக போயிடுச்சுன்றது தெரியறது இல்ல. क्या என்ன अभी बहुत थोड़ा समय रह गया। இப்போ ரொம்ப கம்மி நேரம் மிஞ்சமாக இருக்கு. इस थोड़े से समय में இந்த கொஞ்ச நேரம் என்ன மீதியாக இருக்கு. बहुत कुछ कार्य होना है। ரொம்ப வேலை நடக்கணும், அப்படி ரொம்ப அதிக வேலை ஆக போகுது. बहुत परिवर्तन होने हैं। ரொம்ப பரிவர்த்தனை ஆகும். अभी तो भगवान ही गुप्त है இப்போ பகவான் கூடயும் குப்தமா இருக்காங்க. और उसके परिवर्तन की गति भी பிறகு அவங்களோட பரிவர்த்தனை பண்ற அந்த வழி கூடயும் गुप्त है। அதுவும் குப்தம் தான். आप थोड़े समय के अंदर भी भगवान की सृष्टि पर प्रत्यक्ष होगा। இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பகவான் கூடயும் இந்த சிருஷ்டியில பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. और परिवर्तन की गति भी பிறகு பரிவர்த்தனை பண்ற அந்த வழி கூடயும் அந்த ஸ்பீடு கூடயும் तेज होती है। ஸ்பீடா ஆயிடும் சொல்றாங்க, தீவிரமா ஆயிடும். तो तेज कब होगी? இப்போ தீவிரமானது எப்போ கம்மி ஆகும்னா मल्टीप्लिकेशन हो रहा है। பாபா சொல்றாங்க இது மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டு இருக்கு. एक आत्मा से दूसरे को ज्ञान मिलता है, ஒரு ஆத்மால இருந்து இன்னொரு ஆத்மாக்கு ஞானம் கிடைக்குது, दूसरी से और दूसरी तीसरी को ज्ञान मिलता है, दूसरी இன்னொருத்தர்ல இருந்து மூணாவது பர்சனுக்கு ஞானம் கிடைக்குது, तीसरी से और औरों को ज्ञान मिलता है। मल्टीप्लिकेशन होता जाता है। ரெண்டாவது மூணாவது பர்சன் இருப்பாங்களே அவங்களுக்கு இருந்து வேற அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி என்ன ஆயிட்டு இருக்குன்னா மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. आत्मिक स्थिति वालों की संख्या बढ़ती जाएगी। ஆத்மிக ஸ்திதியினோட ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகம் ஆயிட்டே வரும். और देवान में रहने वालों की संख्या பிறகு தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை घटती नहीं जाएगी। वो तो पलट क्यों है? அது கம்மியாகாது, அது ரொம்ப அதிகம் இருக்கு, वो घटेगी नहीं कभी। அது எப்பவுமே குறையாது. लेकिन पावरफुल आत्मिक स्थिति वाले जब तैयार हो जाएंगे ஆனா எப்போ பவர்ஃபுல்லான ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்க ரெடி ஆயிடுவாங்களோ तो उनका संगठन इतना पावरफुल संगठन होगा அப்போ இவங்களோட சங்கடனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சங்கடனை ஆயிடும்னா कि वो हुजूम आत्माओं को अपने कंट्रोल में वाइब्रेशन से कर लेगा। என்னன்னா அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை என்ன செய்வாங்கன்னா இவங்க வைப்ரேஷன்ஸ் மூலமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. शिवाजी के पास कितनी सेना थी? சிவாஜி கிட்ட எவ்வளவு சேனை இருந்தது? मुट्ठी भर। கைப்பிடி அளவுல இருந்தது. और औरंगजेब के पास कितनी सेना थी? பிறகு அவுரங்கசீப் கிட்ட எவ்வளவு இருந்தது? टिड्डी दल। டெட்டி தல். அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல இருந்தது. औरंगजेब जैसे शासनकर्ता को जिसके पास लाखों की तादाद में हुजूम था, அவுரங்கசீப் போல கண்ட்ரோலர் யாருக்கிட்ட லட்சக்கணக்குல அந்த சேனை இருந்தது, ஜனங்க இருந்தாங்க அவங்க கிட்ட, सिपाहियों का அந்த படை வீரர்களினோட அந்த அளவுக்கு இது இருந்தது, பவர் இருந்தது. लोहे के चने चबा दिए। அவங்கள கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்க தோல்வியை அடைய வச்சிட்டாங்க.
तो किसके साथी ज्यादा पावरफुल हुए? அப்ப யாரோட துணையாளர்கள் ஜாஸ்தி பவர்ஃபுல் ஆனாங்க? शिवाजी के साथी ज्यादा पावरफुल हुए। சிவாஜியினோட துணையாளர்கள் அதிக பவர்ஃபுல் ஆனாங்க. ये वही आत्माएं हैं இது அந்த ஆத்மாக்கள் தான் இருக்காங்க जो सृष्टि के आदि में सूर्यवंशी बनी थी। யாரு சிருஷ்டியினோட ஆரம்பத்துல சூரியவம்சி ஆனாங்க, बाप के सूर्यवंशी बच्चे बने थे। அப்பாவோட சூரியவம்சி குழந்தைகள் ஆனாங்க. एक एक आत्मा रूहानी सोल्जर बनती है। ஒரு ஆத்மா रूहानी सोल्जर ஆகுறாங்க. क्या? என்ன? रूहानी सोल्जर, रूहानी सोल्जर, रूहानी सिपाही। ஆன்மீக சிப்பாயி அப்படின்னா படை வீரன், படை வீரர்கள். जैसे वो सिपाही होते हैं எப்படி அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க படை வீரர்கள், मिलिट्री में மிலிட்ரியில कितना अनुशासन होता है उनके अंदर, எவ்வளவு டிசிப்ளின் இருக்கும் அவங்களுக்குள்ள, होता है नहीं? இருக்குமா இல்லையா? जितने भी मौके में होते हैं सबसे ज्यादा अनुशासन कौन से मौके में होता है? எத்தனைலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ அதுல எல்லாத்தை விட அதிகம் டிசிப்ளின் எங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்? मिलिट्री में होता है। மிலிட்ரியில இருக்கும். ये भी रूहानी मिलिट्री है बाप की। இது கூடயும் அப்பாவோட ஆன்மீக மிலிட்ரியா இருக்குது. क्या? என்ன? रूहानी मिलिट्री का मार्शल, இந்த ஆன்மீக மிலிட்ரியினோட மார்ஷல், जो देवताओं में महादेव कहा जाता है, தேவதைகள்ல யார மகாதேவன் சொல்லப்படுகிறது, वो इस रूहानी मिलिट्री का मार्शल है। அவங்க இந்த ஆன்மீக மிலிட்ரிக்கு மார்ஷலா இருக்காங்க. जब ये अभी तो ट्रेनिंग चल रही है, இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. क्या? என்ன? अभी चुनाव हो रहा है, இப்போ செலக்ஷன் ஆயிட்டு இருக்கு. भारत तैयार की जाती है ना, तो पहले क्या होता है? पहले चुनाव होता है, चुनाव होने के बाद फिर उनको ट्रेनिंग दी जाती है। என்னென்ன ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆகும், அதுக்கு பிறகு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ट्रेनिंग का चल रहा है अभी, இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. और ट्रेनिंग जब पूरी होगी, ட்ரைனிங் என்னோட காலம் போயிட்டு இருக்குது. அப்போ ட்ரைனிங் எப்போ கம்ப்ளீட் ஆயிடுமோ, और अपने अपने पद पर जब सुशोभित हो जाएंगे, அவங்கவங்க போஸ்ட் மேல எப்போ அவங்க செட் ஆயிடுவாங்களோ, तब ये रूहानी मिलिट्री संसार में नाम वाला करेगी। அப்போ இந்த ருஹானி மிலிட்ரி உலகத்துல பேரு பிரசித்தம் ஆக்கும். अभी अंडरग्राउंड है, பாபா சொல்றாங்க இப்போ அண்டர் கிரவுண்ட் ஆயிருக்காங்க. अंडरग्राउंड मिलिट्री भी तो होती है, அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி கூட இருக்கோ இல்லையா? जमीन के अंदर ही अंदर सारा काम उनका चलता रहता है। இந்த பூமிக்குள்ளேயே அவங்களோட எல்லா வேலை போயிட்டு இருக்கும். ऊपर दुनिया को किसी को कुछ भी पता ही नहीं चलता, மேல உலகத்துல யாருக்குமே எதுவுமே தெரியறது இல்ல. तो ये भी अंडरग्राउंड मिलिट्री है। இது கூட அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரியா இருக்குது. ये अंडरग्राउंड मिलिट्री இந்த அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி बहुत पावरफुल है, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. पहले जन्म की प्रजा है। ஃபர்ஸ்ட் ஜன்மத்தினோட பிரஜா இருக்குது. क्या? என்ன? प्रजा भी नहीं, பிரஜா கூடயும் இல்ல, बड़े बड़े राज्य अधिकारी तैयार हो रहे हैं। பெரிய பெரிய ராஜ்ய அதிகாரிகள் கூடயும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. राजाएं तैयार हो रहे हैं जन्म जन्मांतर के। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ராஜாக்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ये राजाई सिवाय राज्यों के और किसी को प्राप्त இந்த ராஜாயி இந்த ராஜயோகத்தை தவிர வேற யாருக்குமே பிராப்தி होती नहीं। ஆகிறது இல்ல. वो दुनिया में जो पढ़ाइयाँ होती है एक जन्म के लिए पढ़ाई पढ़ते हैं, இந்த உலகத்துல என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அது ஒரு ஜென்மத்துக்காக படிப்பை படிக்கிறாங்க. और ये रूहानी पढ़ाई, பிறகு இந்த ஆன்மீக படிப்பு, ये राज्यों की पढ़ाई 21 जन्म के लिए तो है ही है। இந்த ராஜயோகத்தினோட படிப்பு 21 ஜென்மத்துக்காக இருக்குதுதான். 21 जन्म के आधार पर जो स्वभाव संस्कार बनते हैं, 21 ஜென்மத்தினோட ஆதாரப்படி சுபாவ சம்ஸ்காரம் என்ன தயாராகுமோ உருவாகுதோ वो 63 जन्म भी काम करते रहते हैं। அது 63 ஜென்மங்கள்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். यहाँ जिसका पुरुषार्थ करने का मात्रा जितना तीखा बन जाएगा, இங்க புருஷார்த்த செய்யற அந்த ஒரு கெப்பாசிட்டி என்றது யாருது ரொம்ப அதிகமாயிடுதோ, எந்த அளவுக்கு அதிகமாகுதோ वो वहाँ एक जन्म में ही सिपाही से सम्राट बनता रहेगा। அவங்க ஒரு ஜென்மத்திலேயே அங்க
இந்த படை வீரல் இருந்து சம்ராட் ஆயிட்டே வருவாங்க. बाबर का जीवन चरित्र क्या था? பாபரோட வாழ்க்கை வரலாறு என்ன இருந்தது? सिपाही से राजा बन गया, सम्राट बन गया. படை வீரல் இருந்து அவங்க ராஜா ஆயிட்டாங்க, சம்ராட் ஆயிட்டாங்க. जैसे विक्टोरिया का वजीर, எப்படி விக்டோரியாவினோட மந்திரி स्ट्रीट लाइट पे बैठ करके पढ़ाई पढ़ता था. ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிப்பை படிச்சுட்டு இருந்தாங்க. उनका उठते उठते विक्टोरिया वजीर बन गया. மேலே போக போக ஏற ஏற என்ன ஆகுதுன்னா விக்டோரியாவினோட மந்திரியாகி உட்காந்துட்டாங்க. विक्टोरिया को ज्यादा बुद्धि होती है விக்டோரியாக்கு அதிக புத்தி இருக்குமா या उसके वजीर को ज्यादा बुद्धि होती है? இல்லைன்னா அவங்களோட மந்திரிக்கு அதிக புத்தி இருக்குமா? वास्तव में शासन सत्ता किसी हाथ में होती है? வாஸ்தவத்துல அந்த கண்ட்ரோலிங் என்றது ராஜ்யம் செய்யற அந்த இது இருக்குல்ல, கண்ட்ரோலிங் யார்கிட்ட இருக்கும்? वजीर को ज्यादा होती है. மந்திரியோட கையில இருக்கும். ओम ஓம் சாந்தி.